வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த வீடியோ. அதாவது ஒரே அளவு ப்ளவுஸ் தான். இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம லைனிங் ப்ளவுஸும் வெட்ட போகிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸும் வெட்ட போகிறோம். பட் டோட்டலி டிஃபிகல்ட்டாக வந்து இந்த அளவுகளில் வந்து இருக்க போகுது. இது எப்படின்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அதாவது முன்பாகம் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து அதிகமாகவும், பின்பாகம் அதாவது பின் அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இருக்க போகுது. ஸோ இதோட விளக்கம் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ப்ளவுஸுகள் உங்களுக்கும் கூட வரலாம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி அளவுகளும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் வெட்டும்போது லைனிங் ப்ளவுஸ் வெட்டிட்டு அதற்கப்புறமா அது வந்து உண்டான அதில் உள்ள என்ன மாற்றங்கள் நம்ம வந்து சாதா ப்ளவுஸில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ 20 இன்ச்சு மார்பு சுற்றளவு வந்து பேக் பீஸ் வந்து வருது. ஆனால் முன்பாகத்தை அளந்து பார்க்கும்போது 20.5 வருது. அப்போ டோட்டலி அளவு பார்த்தீங்கன்னா 40.5 இந்த அளவோட இந்த ப்ளவுஸோட முழு மார்பு சுற்றளவு. ஸோ வந்து அதற்கேற்றாற்போல வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து வெட்ட போகிறோம். ஸோ எப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் மக்களே. இப்போது நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு எப்போவுமே போடக்கூடிய அந்த வகையில் கீழே வந்து இடுப்புக்கு உண்டான அளவுகள்னு நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். இதோட கழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உயரம் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது கழுத்தோட அளவுகள் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதற்கப்புறம் ப்ளவுஸோட அளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு. ஸோ இதில் வந்து நார்மலாக ப்ளவுஸ் நீங்கள் வெட்டுறீங்க. இதே போல் வந்து சாதா ப்ளவுஸும் வெட்டி தைச்சிங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. கண்டிப்பாக வந்து லூஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கட்டிங் பண்ணும்போதே வந்து இதை சரி பண்ணிட்டீங்கன்னா தைக்கும்போது எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்கள் வந்து தைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதற்காகத்தான் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மார்பு சுற்றளவு 20 இன்ச்சு நான் பேக் பீஸுக்கு உண்டான அளவு வந்து நான் வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் போக இப்போ ஷோல்டரோட அளவு இந்த ப்ளவுஸில் வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணாமல் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து மார்ஜின் வந்து வைக்கிறோம். ஷோல்டர் வெட்டக்கூடிய அளவோடு சேர்த்து வச்சுருக்கேன். கழுத்து பகுதி ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு மற்றும் சைடில் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து ஷோல்டர் அளவு வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? கழுத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அளவுக்கு வருது. இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஆம்கோல் வெட்டணுமோ அந்த அளவு வந்து இப்போ ஷோல்டரோட அளவும் கணக்கு வைக்கணும். எந்த அளவு இருக்கோ அதே அளவு கீழே வைக்கணும். அதே போல் ஆம்கோல்லேருந்து கீழே வரக்கூடிய அளவும் கரெக்டாக வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து வெட்டக்கூடிய அளவில் ஏற்கனவே வெட்டுறதை விட வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மார்பு சுற்றளவு மெயின், அதற்கடுத்து ஷோல்டர் அளவு மெயின், அதுக்கடுத்து வந்து கழுத்தோட அளவு வந்து ரொம்பவே மெயின். ஸோ இதுலேருந்து வரக்கூடியது தான். மீதி உள்ளது வந்து இந்த ஆம்கோல் சுற்றளவு நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது நான் படிக்கிறேன். ஆனால் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட ப்ளவுஸுகள் வரலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கமெண்ட்ஸ் வரும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, சில நேரங்களில் நான் ப்ளவுஸ் தைக்கிறேன் அது சரியாக இருக்குது. சில நேரங்களில் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. எப்படி அந்த ப்ளவுஸும் ஒரே மாதிரி தான், அதுவும் நம்ம தான் தைச்சோம் சரியாக இருக்குது, இது நம்ம தான் தைச்சோம் சரியில்லை அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் வந்து உங்கள்கிட்ட திரும்ப கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுவும் இருக்குது. இல்லைங்க அது வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸுங்க. இன்னொன்று எதுங்க சரியாக இருக்குது, ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்குங்க, கம்ஃபர்டபுளாகவே இல்லைங்க, ஆனால் லைனிங் ப்ளவுஸ் சரியாக இருக்குங்க. அதுதான் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸும் சாதா ப்ளவுஸும் நீங்கள் ஒரே மாதிரி வந்து நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா தைக்கும்போது வந்து அது உங்களுக்கு வந்து சரியாக வராது. ஸோ வெட்டும்போதே சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதில் நீங்கள் மாற்றம் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும்போதும் அதே போல் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பராக அமையும். இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கை வந்து இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கேன்.
கையோட அளவுகளுமே இதில் பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட சுற்றளவு ரொம்ப அதிகமாக டேப் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அது அப்படியே வந்து நான் வெட்ட போகிறேன், அவ்வளோதான். டேப் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஓகேங்களா? இப்போ கையோட நீளம் வெட்டக்கூடிய அளவு, கையோட ஆம்கோல் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு, அதற்கடுத்து கையை அப்படியே மடித்து போட்டு ஒரிஜினலாக என்ன அளவு இருக்குது ஆம்கோல் லூஸ் அப்படிங்கிறத அப்படியே ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? இவ்வளோ தான் கையோட அமைப்பு. நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து டேப் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேப் எடுக்கும்போது சில நேரங்களில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரலாம், சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். இப்போ கையோட நடுப்பகுதியை நான் வந்து ஒரு நெரிச்சு விட்டுருக்கேன். இப்போ கையோட நடுப்பகுதி ப்ளவுஸ்லேயுமே எடுக்கிறேன். எந்த இடத்துல நெரிச்சு விட்டுருக்கனோ அதான் கையோட நடுப்பகுதி ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு, அவ்வளோதாங்க. அதே போல் முன்பாகமும் அதே மாதிரி செய்ய போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கை எனக்கு அந்த வளைவே வர மாட்டேங்குதுங்க, வெட்டவே முடியலைங்க அப்படின்லாம் வேற கேட்குறீங்களா? அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்கோ ஒரிஜினல், அதுக்கப்புறம் வெட்டக்கூடிய அளவு. ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வெட்டிட்டு போங்க, எந்த அளவாக இருந்தால் என்ன. நீங்கள் டேப் வச்சு அளக்கணுங்கிற அவசியமே இல்லை. ப்ளவுஸை வந்து நீங்கள் பாட்டுக்கு எந்தெந்த இடத்துல எது எப்படி அளவு வைக்கணுமோ டக்கு டக்குன்னு வச்சு நீங்கள் பாட்டுக்கு வெட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கை வந்து வெட்டிக்கிட்டீங்க. நீங்கள் வந்து டேப் அதிகமாக யூஸ் பண்ணலை, ஏன்னா உங்களுக்கு இது ஆம்கோல் லூஸ் எவ்வளோ இருக்குது, என்ன சுற்றளவு வருது, எதுவுமே நானும் செக் பண்ணலை, உங்கள்கிட்டையும் நான் சொல்லலை. ப்ளவுஸில் என்ன இருக்கோ அப்படியே வந்து வெட்டிக்கிறேன். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் வெட்ட பழகிக்கிட்டிங்கன்னா எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நம்ம அளவு கரெக்டாக வச்சுருக்கோமா, கம்மியாக இருந்திருக்குமோ, ஒருவேளை லூஸாக போயிடுமோ, இப்படிமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் என்கிட்ட கேட்ட சந்தேகம் தான், அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், பேக் தட்டோட அளவும் கையும் சரியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லையே. இப்போ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் வெட்டிட்டீங்க. டேப் வச்சு தான் வெட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு டேப் வச்சு போட்டுற மாதிரி எத்தனையோ வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். டேப்பே இல்லாமலும் வெட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோக்களும் ஒரு உதாரணம். ஓகேங்களா? இப்போ கை வந்து வெட்டியாச்சு. அதற்கடுத்து இப்போ ப்ளவுஸோட முன்பகுதி நம்ம வந்து வெட்டிக்கலாம். இதில் ப்ளவுஸோட முன்பகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் கிராஸ் வந்து நம்ம போடணும். இதில் டாட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி கிராஸ் வந்து இப்படி நெரிச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கிராஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி இதை செய்கிறேன். ப்ளவுஸ் வந்து வெட்டிட்டு எப்போவுமே வந்து வெட்டும்போது பார்த்திங்கன்னா அதோட டாட்டோட அளவு 1.25 மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு 1.25 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து 2 இன்ச்சு பிடிச்சிருக்காங்கங்க. அதாவது 2 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அளவு 1.25 அளவு பிடிச்சிருக்காங்க. சில பேரோட உடல் அமைப்புக்கு ஏற்ற போல் டாட் வந்து மாறுது. அந்த டாட்டோட உயரமும் ரொம்ப அதிகம். அப்போ யோசிச்சுக்கோங்க, எப்படி ஒரு வித்தியாசமான அளவுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் அளவு எல்லாமே மார்ஜின் வச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து 20 சொன்னேன் இல்லையா, ஒரு 1/4 இன்ச்சு முன்மாடி வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதாங்க. ஸோ பேக் தட்டு 20 இன்ச்சு, ஃப்ரண்ட் பீஸு 20.5 இன்ச், இந்த அளவுகள் அப்படியே வந்துடுச்சு. இப்போ நம்ம டாட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க, பிடிமானத்தோடு சேர்த்து டாட் பிடிக்கும்போது கிட்டத்தட்ட 4.25 இன்ச்சு வருது. ஓகே, அதோட மிடில் டாட்டோட அமைப்பு பேக் தட்டோட மட்டும் பார்க்கும்போது 4 இன்ச்சு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வரக்கூடிய அந்த சைடு அளவு வந்து பார்த்துடலாம். சைடு அளவு வந்து மேலே பிடிமானத்தோடு சேர்த்து கீழே ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? இதை நம்ம வந்து பேஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதற்கடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இப்போ பாருங்கள், கழுத்தோட அளவு, முன்கழுத்தோட அளவு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஸோ பேசிக்காக ஒரு 6.5 இன்ச்சு அவ்வளோதான் இருக்குது. பட் கழுத்தோட அகலம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் பேக் பீஸ் வந்து 20 இன்ச்சு தான், ஃப்ரண்ட் பீஸ் வந்து 20.5. ஓகேங்களா? அதனால் அதோட கழுத்தோட வடிவமைப்பும் அதிகமாக தான் இருக்கும். பட் அதுக்காக நீங்கள் அப்படியே வந்து விட்டுறவும் கூடாது. பட்டியோட அளவு வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? இப்போ வந்து பட்டி எந்த அளவுக்கு வெட்டியிருக்கோ அதுலேருந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பட்டியோட அளவு.
அதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா முன் கட்டிங்கோட உயரம். இப்போ முன் கட்டிங்கோட உயரம் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 13.5 13.75 வரைக்கும் வருது. இப்போது நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்கள், 14.25 வச்சுருக்கோம். ஸோ 13.5 13.75னா 14.25. கிராஸ் கட்டிங்கில் அளவு கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு சேர்த்து வைப்போம். ஸோ அளவு நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ டாட்டோட அமைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் 3.25 இன்ச்சு. இப்போது இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸை வெட்டிட்டு ஃப்ரண்ட் பீஸில் என்ன பண்ணணும், இதே மாதிரி தான், இதே அளவு தான். ஆனால் ஃப்ரண்ட் பீஸில் நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ டாட்டோட அளவு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே பாருங்கள் 1.25 இன்ச்சு வரைக்கும் டாட்டோட அமைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி, அவ்வளோதான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் டாட்டோட அமைப்பு பாருங்கள், முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3.25 இன்ச்சு தான் இருக்குது. நான் மார்க் பண்ணது அளவு கரெக்டாக இருக்குது, இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா தெரியும், இழுத்துறக்கூடாது. இழுக்காமல் வந்து நம்ம மெதுவாக நைஸாக வச்சு பார்க்கணும். அளவு கரெக்டாக இருக்குது. கீழே டாட்டோட அளவு, இந்த முன்னாடி டாட்டு அண்ட் ஆம்கோல் டாட், இது எல்லாமே சரியாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது டாட்டோட அமைப்பு. அதனால் வந்து அதில் எப்படி டாட் இருக்கோ அதே போல் வந்து நான் வந்து டாட் வந்து வரைஞ்சிருக்கேன். அது போக வந்து இடுப்பு சுற்றளவுக்கு துணி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். டாட் எந்த இடத்துல முடியுதோ அதே போல் டாட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா இது வந்து துணி பத்தலை, ஒரு 3/4 இன்ச்சு அளவு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்காம வெட்டிட்டிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு பிடிமானத்துக்கு துணி இல்லாமல் போயிடும், தைக்கும்போது துணி இல்லாமல் போயிடும், ரொம்ப கம்மியாக வந்துடும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பாகம் நம்ம வரைஞ்சிக்கலாம். அது போக இப்போ வந்து இதில் வந்து லேசாக கழுத்து பகுதியில் லேசாக கிராஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷோல்டர் லூஸ் இதெல்லாம் வந்துடக்கூடாது. என்னதான் முன்பாக வந்து பேக் பீஸை விட வந்து 1/2 இன்ச்சு கூட இருந்தாலும் இதுவும் வந்துடக்கூடாது. நம்ம அது மேலேயும் கவனம் வைக்கணும். ஓகேங்களா, அதற்காகத்தான் சொல்கிறேன். இப்போது பாருங்கள், முன்பாகம் வெட்டியாச்சு. கரெக்டாக அளவு ப்ளவுஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வெட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கடுத்து இதற்குண்டான தேவைப்படுற அளவுக்கு வந்து பட்டியோட அமைப்பு வெட்டிக்க போகிறோம். பட்டியோட அமைப்பை வெட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒரே வார்த்தை ஓஹோ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரே வார்த்தையில் நீங்கள் அடுத்து லைனிங் ப்ளவுஸ் வெட்டிட்டு சாதா ப்ளவுஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் அதை முதல்லையே பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு நான் பட்டி பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பட்டி வந்து சைடில் வந்து பெருசாகவும் முன்னாடி வந்து கம்மியாகவும் அந்த மாதிரி மிடில் வந்து நல்லா வளைஞ்சு வந்த மாதிரி வரும். பட் இந்த ப்ளவுஸோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சற்றே கொஞ்சம் வித்தியாசமான அளவாக தான் வரும். ஏன்னா அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இப்போ வாங்க பட்டி வெட்டிக்கலாம். பட்டிக்கு எப்போவுமே வந்து நம்ம டாட் பிடிக்கக்கூடிய அளவு அது போக என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம வெட்டிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ டாட்டோட அளவு பிடிச்சிட்டேன். இப்போ பட்டியோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு நேரான ஒரு அமைப்பே இருக்காது. முன்னாடி அதிகமாகவும் சைடில் வர வர கிராஸாக அப்படியே கீழே வர்ற மாதிரி இருக்கும். பட் இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்ற போல் இந்த ப்ளவுஸ் இருக்குது, அவ்வளோதான். அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அப்படியே வந்து நம்ம வெட்டிக்கிட்டோம். ஓகேங்களா, அளவுகள்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான அளவுகள் இருக்குது. அதில் இந்த மாதிரியும் ஒரு அளவு. ஓகேங்களா, எல்லாருக்கும் எல்லா அளவுகளும் கரெக்டாக வராது. இறைவனோட படைப்பிலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு. மார்பு சுற்றளவு என்ன தான் ஒரே போல் இருந்தாலும் அவங்களுக்கும் இதே போல் வராது அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. அதில் அப்படியே வந்தாலும் ரொம்ப அதிசயமான ஒன்று தான். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் வரும், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸ் நான் வெட்டிட்டேன். இதிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் வெட்டிட்டு சாதா ப்ளவுஸ் வந்து இப்போ வந்து வெட்ட போகிறேன். சாதா ப்ளவுஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பின் கழுத்து அகலம் இருக்குது பார்த்தீங்களா,
அதாவது உயரத்தை மாற்ற என்ன பண்ண போகிறதில்ல. என்ன மாற்றம் செய்ய போகிறேன்னா, பின் கழுத்தோட அளவில் வந்து பார்த்திங்கன்னா அகலத்தில் கொஞ்சம் போல் ஒரு மிதி அளவு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கீழே அதோட அகலத்தை வந்து குறைச்சிருவேன். நல்லா கவனமாக கேளுங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸில் எந்த ப்ராப்ளமும் வராது. அதே போல் இடுப்பு சுற்றளவில் எந்த மாற்றமும் செய்ய போகிறதில்ல. அது நீங்கள் தைக்கும்போது செய்ய போகிறீங்க. மார்பு சுற்றளவில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ்லேயும் 1/4 இன்ச்சு குறைச்சிருவேன் ஒரு தையல் அளவு. முன்பாகத்துலேயும் ஒரு தையல் அளவு குறைச்சிருவேன். முன்பாகத்துலேயும் கழுத்தோட அகலத்தை 1/4 இன்ச்சு குறைச்சிருவேன். ஸோ அது எப்படிங்கிறத நான் என்ன செய்ய போகிறேனோ அதை வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸுக்கும் சாதா ப்ளவுஸுக்கும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய அளவுகள். இங்கே இப்போ பாருங்கள், 1/4 இன்ச்சு அளவுக்கு கழுத்தோட அகலத்தை குறைச்சிருக்கேன். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை தவிர்த்து இது மட்டுமே நீங்கள் செஞ்சால் போதும். உங்களுடைய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து லூஸு அண்டு ஷோல்டர் இறங்குறது, அந்த ப்ளவுஸ் லூஸாக இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக வரவே வராது. இது 100% என்னோட அனுபவத்தில் நான் பண்ணதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அதே அளவு தான் வெட்டியிருக்கேன். பட் லூஸ் வைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து குறைச்சிருவேன். பார்த்தீங்களா, பேக் லூஸ் வந்து இங்கே இருக்குது. அதுலேருந்து இப்போது 1/4 இன்ச்சு வந்து குறைச்சிட்றேன் பாருங்கள், குறைச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் முன்பாகத்துலேயும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் உங்களோட ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ் அண்டு லைனிங் ப்ளவுஸ் ரெண்டுமே பர்ஃபெக்டாக அமைகிறதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை தவிர்த்து வந்து வேறு என்ன செய்ய போகிறேன்னா, பட்டியோட அளவில் எந்த மாற்றமும் செய்ய போகிறது கிடையாது. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கைக்கு வந்து எம்மிங் பீஸ் வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட போகிறேன். அவ்வளோதான். மீதியை வந்து நீங்களே வந்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ரொம்பவே ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் அனைவரையும் இதே போல் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஃப்ரெண்ட்ஸ்.